ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மஹி மேக்ஸ். 9ஆம் வகுப்பில் பயிற்சி 2.2ல் 3வது சம் பார்த்துட்ருக்கோம். 1/11 தசம விரிவை பயன்படுத்தி 1/33 சுழல் தசம விரிவை காண்க. இதிலிருந்து 7/33 தசம விரிவை தருவிக்க. அதான் கொடுத்துருக்காங்க. தீர்வு ஸோ 1/11 தசம விரிவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 1/11 0 பாயிண்ட். இங்கே 11 விட 1 சின்னது, அதனால் ஒரு 0 சேர்த்துக்கிறோம். புள்ளி வச்சு ஒரு 0 சேர்த்துக்கிறோமா. இப்போயும் சின்னதாக இருக்குது, அதனால் இங்கே ஒரு 0 சேர்த்து இங்கே ஒரு 0 சேர்த்துக்கிறோம். 9/11 = 99. இட்ஸ் அகைன் ரிப்பீட் ஆகும். 1 திரும்ப இதே தான் நமக்கு ரிப்பீட் ஆகும். அது எப்படி வரும்னு பாருங்கள். 0.090909ன்னு ரிப்பீட் ஆகிக்கிட்டே போகும். இதோடதே 1/11 காலமுறைமை ரிப்பீட் ஆகும். அது எப்படி எழுதலாம்? 0.09 the bar அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? therefore 1/33 எப்படி எழுதலாம் பாருங்கள். 1/11 × 1/3 அப்படின்னு எழுதலாமா? 1/11 × 1/3ன்னு எழுதலாம். ஸோ இது எப்படி எழுதலாம் பாருங்கள். 1/11 வேல்யூ 0.0909 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும் இல்லையா. டிவைடட் பை இந்த 1/3 இந்த 3 வேல்யூ. இப்போ இதை 3ஆல் அடித்தா என்ன வரும்? இந்த 9 இருக்கிற இடம்லாம் 3 3 9 3 3 9ன்னு மாறுமா? அப்போ என்ன வரும் பாருங்கள். 0.0303 எக்ஸெட்ரா அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ 1/33 நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ நம்ம எதை கண்டுபிடிக்கணும்? 71/33 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 71/33 = இப்போ இந்த 71/33 எப்படி இருக்கும் பாருங்கள். 71/33 3ஆல் வகுக்கிறோம். 33ஆல் வகுக்கிறோம். 2 33 66. மீதி என்ன கிடைக்கும் பாருங்கள். 5ன்னு கிடைக்கும். அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 5/33 இப்படி எழுதலாமா? 2 × 5/33ன்னு எழுதலாம். இப்போ இதை எப்படி எழுதலாம் பாருங்கள். இந்த 2 அப்படியே போட்டுக்கிறோம். ப்ளஸ் 5/33. இதுவும் ஈக்குவல் இல்லையா. இதை நம்ம இப்படி எழுதலாம். 2 + 5/33 அப்படின்னு பிரித்து எழுதலாமா? = இந்த 2 வெளியே வச்சுக்கலாம். × 5 × 1/33. 5 × இங்கே பாருங்கள். இதை இந்த 5/33 எப்படி எழுதலாம்? இந்த 2 அப்படியே வச்சுக்கிட்டோம். இன்ட்டு இந்த 5 அப்படியே வச்சுக்கிறோம். இந்த அங்கே பாருங்கள். இந்த 5 × 1/33. ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி கிடைக்கும் பாருங்கள். 2 × 5 × 1/33 வேல்யூ எப்படி போட்டோம்? 0.03 the bar இப்படி தானே கண்டுபிடிச்சோம். 0.03 bar இப்படி தானே கண்டுபிடிச்சோம். ஸோ பாருங்கள். 2 × 5 × இதுக்கு என்ன அர்த்தம்? 0.030303ன்னு போய்கிட்டே இருக்கும். ஸோ இதை மல்டிபிள் பண்ண என்ன வரும் பாருங்கள். 2 × 5ஆல் பெருக்குனா என்ன கிடைக்கும் பாருங்கள். 0.151515ன்னு போய்கிட்டே இருக்குமா. இங்கே பாருங்கள். 0.03 இதை பெருக்குனா என்ன வரும்? 5ஆல் 5 3 15. 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. ஸோ புள்ளி வச்சா 0.15ன்னு கிடைக்கிது. அப்போ இதே தான் என்ன ஆகும்? ரிப்பீட் ஆகிக்கிட்டே போகும். இப்போது 2 ப்ளஸ் இது தானே நம்ம போட்டது. இந்த 2 ப்ளஸ் இந்த ப்ளஸ் தானே இங்கே வருது. ஸோ எப்படி எழுதிக்கலாம்? 2.000 அது போய்கிட்டே இருக்கும். கீழே 0.1515 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 5 1 5 1 இங்கே 2. ஸோ என்ன ஆன்சர் கிடைக்கிது பாருங்கள். 2.151515ன்னு போய்கிட்டே இருக்கும். ஸோ ஃபைனலாக 2.15 பார் அப்படின்னு எழுதி சம்மை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 4th சம் பார்க்கலாம். கீழ்காணும் தசம விரிவுகளை விகிதமுறு எண்ணாக எழுதுக. கீழ்காணும் தசம விரிவு அதாவது பாயிண்ட் வச்சு நம்பராக கொடுத்துருக்காங்க இல்லையா. இது நம்ம எப்படி எழுதணும்னா விகிதமுறை என்ன எழுத போகிறோம். விகிதமுறை என்ன பின்ன என்ன எழுத போகிறோம். சரிங்களா? எழுதலாமா? ஸோ பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? 0.24ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வேல்யூவை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். x = 0.24 பார். அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? 0.2424
24 அப்படின்னு இது போய்கிட்டே இருக்கும். இப்போ இந்த காலமுறைமை எப்படி இருக்குது, 2 இருக்கியா, இப்போ 2 தானே இருக்குது, பாருக்கு மேலே 2 நம்பருக்கு மேலே தானே பார் இருக்குது. ஸோ 2 நம்பருக்கு மேலே பார் இருக்கிறதுனால போத் சைட், ஸோ x is equal to 0.242424ன்னு கிடைக்குதா. இப்போ 2 நம்பருக்கு மேலே பார் இருக்கிறதுனால இது என்ன பண்ணிக்கிறோம், நம்ம 100ஆல் பெருக்கிக்க போகிறோம். 2 நம்பருக்கு மேலே பார் இருக்கிறதுனால இது என்ன பண்ண போகிறோம், 100ஆல் பெருக்க போகிறோம். போத் சைட், இருபுறமும் 100ஆல் பெருக்க, 100ஆல் பெருக்கிறோம். பெருக்குன்னா என்ன கிடைக்கும் பாருங்கள், 100x is equal to 100ஆல் பெருக்குனா 2 டிஜிட் முன்னே ஓடியாந்துடும். ஸோ 24.242424ன்னு இந்த ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கும். சரிங்களா, இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம், இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ பாருங்கள், ஈக்குவேஷன் 2 மைனஸ் ஈக்குவேஷன் 1. ஸோ ஈக்குவேஷன் 2 என்ன, 100x is equal to 24.242424ன்னு கிடைக்குது. இப்போ ஈக்குவேஷன் 1 x is equal to 0.242424. ஸோ மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், 100xல் ஒரு எக்ஸ் போச்சுன்னா 99x. 100xல் ஒரு எக்ஸ் போச்சுன்னா 99x. இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக கேன்சல் ஆகிட்டு பாருங்கள். 4ல் 4 போச்சுன்னா 0, 2ல் 2 போச்சுன்னா 0, 4ல் 4 போச்சுன்னா 0, 2ல் 2 போச்சுன்னா 0. இந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே 0 ஆகிடும். ஸோ ஃபைனலாக இங்கே என்னென்னு கிடைக்கும், 24 அப்படின்னு கிடைக்கும். இதில் என்ன கிடைக்கும், 24 அப்படின்னு கிடைக்கும். ஸோ x is equal to 24 இந்த 99 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தில் வந்துடும். அப்போ இதுதான் நமக்கு ஆன்சர். சரிங்களா, ஸோ விகிதமுறை என்னன்றது x is equal to 24/99. இதுதான் இதோடைய ஆன்சர். சரிங்களா, 4th சம்மில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 2.327, அந்த 327க்கு மேலே மட்டும் பார் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 327க்கு மேலே மட்டும் பார் கொடுத்துருக்காங்க. அது எப்படி போடலான்னு பாருங்கள். இப்போ இந்த வேல்யூவை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா. இந்த வேல்யூவை x is equal to 2.327, அப்படியே இது ரிப்பீட் ஆகும். 327 என்ன ஆகும், இந்த வேல்யூ ரிப்பீட் ஆகி போய்கிட்டே இருக்கும். சரிங்களா, இப்போ இங்கே வந்து இந்த கால முறைமை இருக்குது இல்லையா, இது எத்தனை இருக்குது, 3 இருக்குது. 1 2 3 இந்த 3 நம்பர் தான் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இங்கே கால முறைமை 3 அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணணும், 1000ஆல் மல்டிபிள் பண்ணிக்க போகிறோம். இங்கே கால முறைமை 3ன்றதுனால 1000ஆல் மல்டிபிள் பண்ண என்ன வரும், 1000x is equal to, இப்போ இதை 1000ஆல் மல்டிபிள் பண்ணால் இந்த 3 நம்பர் பாயிண்ட்டுக்கு முன்னாடி வந்துடுமா. ஸோ 2327.327 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். சரிங்களா, இப்போ இந்த இது கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம், இதை ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துருக்கோம். அப்போது ஈக்குவேஷன் 2 மைனஸ் ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2 மைனஸ் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 2 என்ன கொடுத்துருக்காங்க, 1000x is equal to 2327.327 இப்படி போய்கிட்டே இருக்குது. ஸோ ஈக்குவேஷன் 1 வந்து x is equal to 2.327327 இதுவும் போய்கிட்டே இருக்குது. இப்போ மைனஸ் பண்ண என்னாகும், இது ஃபுல்லாக இந்த செட்டும் கேன்சல் ஆகிடுமா. இப்போ பாருங்கள், 7ல் 2 போச்சுன்னா 5, இந்த 2 3 2 இதுதான் கிடைக்கும். இங்கே ஃபுல்லாக 0 0 0 தான் இருக்கும். இப்போ இங்கே 1000xலேருந்து ஒரு எக்ஸ் போச்சுன்னா 999xன்னு கிடைக்கும். 999xன்னு கிடைக்குமா. ஸோ இப்போ நமக்கு தேவை எக்ஸ் தான், நமக்கு தேவை எக்ஸ். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2325 டிவைடட் பை 999. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, -5.132 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு வந்து பார் எதுவுமே கொடுக்கல, நமக்கு பார் எதுவுமே கொடுக்கல. ஸோ அப்போ எப்படி எழுதிக்கலாம் பாருங்கள், x is equal to -5.132 இதே தான். இப்போ இது வந்து என்ன பண்ணலாம், இங்கே பாயிண்ட்டை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணணும் இல்லையா. ஸோ இங்கே இது என்ன இருக்குது, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம், நம்ம 1000ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 1000ஆல் டிவைட் பண்ணிக்கலாம், இதுதானே இதோட வேல்யூ. ஸோ -5.132 into 1000 divided by 1000.
இதுதான் போட போகிறோம். 1000 மல்டிபிள் பண்ணி 1000 டிவைட் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போ மேலே என்ன வரும் பாருங்கள், -5132 டிவைடட் பை 1000 கிடைக்குமா? 3 நம்பர், இங்கே 3 நம்பருக்கு இங்கே 3 0 இருக்குது, மல்டிபிள் பண்ணால் நமக்கு இந்த வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ இதை கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணால் 4ஆல் கேன்சல் பண்ண முடியுதா பார்ப்போமா? 4ஆல் அடிச்சோன்னா 250 வருமா? 2 4s are 8, ரிமைனிங் 2, 5 4s are 20, இந்த 0. ஸோ இதை 4ஆல் வகுத்தனா ஒரு நாள் 4, மீதி 1, 2 நாள் 8, மீதி 3 கிடைக்கும். 7 நாள் 28, 8 நாள் 32, 8 நாள் 32, மீதி 1, 3 நாள் 12. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது பாருங்கள், -1283 டிவைடட் பை 250 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்குது. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது, -1283 பை 250 அப்படின்னு கிடைக்குது. இதை வந்து நம்மளால் கிராஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அப்போ இப்படி தான் கிடைக்கும். தசம விரிவுனா பாயிண்ட் வச்ச நம்பர், அதை வந்து நம்ம எப்படி எழுதுகிறோம், விகிதமுறு எண்ணாக மாற்றுறோம். சரிங்களா? விகிதமுறு எண் அப்படின்னா டிவைடட் பையில் வர்றது விகிதமுறு எண்கள். சரிங்களா? அப்புறம் 4th சம்மு 3.17க்கு மேலே மட்டும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பார் கொடுத்துருக்காங்க. 7க்கு மேலே மட்டும் பார் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இது எப்படி எழுதலாம் பாருங்கள், x is equal to 3.1777, இந்த 7 போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போது புள்ளிக்கு அப்புறம் இருக்கிற காலமுறைமை எத்தனை இருக்குது, இந்த காலமுறைமை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு முன்னாடி இந்த 1க்கு வந்து பார் இல்லை இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ணிக்கலாம் நம்மனா 10ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணிக்கிறோம், 10ஆல் மல்டிபிள் பண்ணி, இது ஈக்குவேஷன் 1, x is equal to 3.177 அப்படின்றது வந்து ஈக்குவேஷன் 1. இது ஈக்குவேஷன் 1. இப்போது இங்கே வந்து 7க்கு முன்னாடி மட்டும்தான் பார் இருக்குது, இங்கே பார் இல்லாமல் ஒரு நம்பர் இருக்குல்ல, அதனால் ஃபஸ்ட்டு இந்த நம்பரை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ ஈக்குவேஷன் 1 நம்ம என்ன பண்ண போகிறோம், 10ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். 10ஆல் ஈக்குவேஷன் சமன்பாடு 1ஐ 10ஆல் பெருக்க, ஃபஸ்ட்டு 10ஆல் பெருக்கிக்கலாம். பெருக்க என்ன கிடைக்கும் பாருங்கள், 10x is equal to 31.777 கிடைக்கும். இது ஈக்குவேஷன் 2. இப்போது இந்த 7 தானே, இதோட காலமுறை என்ன இருக்குது, 1 தானே. ஸோ மறுபடியும் இந்த ஈக்குவேஷன் 2 சமன்பாடு 2ஐ திரும்பவும் நம்ம எதால் பெருக்கிறோம், 10ஆலேயே பெருக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு நம்பரை மட்டும் உள்ளே கொண்டு வரதுனால ஃபஸ்ட்டு 10ஆல் பெருக்கி இந்த 1ஐ வந்து பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தோம். 2 பக்கம் 10ஆல் பெருக்கி இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டு இது ஃபுல்லாக நிற்கலாமா. இப்போ இந்த 7 மட்டும் ரிப்பீட் ஆகுதுன்னா இந்த காலமுறைமை என்ன வருது, நமக்கு 1 தானே வருது. ஸோ இந்த பீரியட் ஆஃப் டெசிமல் வந்து நமக்கு 1 வர்றதுனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், திரும்பவும் 10ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். இப்போ 10ஆல் மல்டிபிள் பண்ண வரும் 100xன்னு கிடைக்குமா, 100x is equal to, இப்போது இதை 10ஆல் பெருக்கும்போது இந்த ஒரு 7 மட்டும் முன்னாடி வந்துடும். ஸோ 317.777ன்னு கிடைக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 3. சரிங்களா? இப்போ பாருங்கள், ஈக்குவேஷன் 3 மைனஸ் ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 3லேருந்து ஈக்குவேஷன் 2 நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஸோ 100x is equal to 317.777. மறுபடியும் ஈக்குவேஷன் 2 என்ன கொடுத்துருக்காங்க, 10x இல்லையா? ஸோ 10x is equal to 31.777 போய்கிட்டே இருக்கும். இப்போ மைனஸ் பண்ணும்போது இந்த 7 இந்த செட்டு ஃபுல்லாக பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது செட்டு ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிடுவோம், கேன்சல் ஆகிடும் இல்லையா? ஸோ இங்கே பாருங்கள், இதை மைனஸ் பண்ணால் 7ல் 1 போச்சுன்னா 6, இது வந்து 11, 11ல் 3 போச்சுன்னா 8 கிடைக்குமா, 11ல் 3 போச்சுன்னா 8, இங்கே வந்து 2 தான் இருக்கும். ஸோ 90x, 100ல் 10 போச்சுன்னா 90. ஸோ 90x is equal to 286 கிடைக்குது. ஸோ x is equal to 286/90. அடிச்சோன்னா 2ஆல் அடிக்கலாமா, 45 கிடைக்குமா, 90 45 × 2 நமக்கு 90 கிடைக்கும். இது 2ஆல் அடித்தா 1 2 2, 4 2 8, 3 2 6. ஸோ 143/45. இதுதான் இதுக்குரிய விடை. சரிங்களா? நெக்ஸ்ட் 4th சம் பார்க்கலாம். சரி 5th சம் பார்க்கலாம். 5th சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 17.215. இந்த 1.5க்கு மட்டும் என்ன கொடுத்துருக்காங்க, பார் கொடுத்துருக்காங்க. 2.15ல் இந்த 1.5க்கு மட்டும் பார் கொடுத்துருக்காங்க. ஸோ x is equal to 17.215 15 15 இது போய்கிட்டே இருக்கும்.
இப்போ பாருங்களேன், இப்போ பாருக்கு முன்னாடி இருக்க நம்பர் நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். இப்போ கொண்டு வரதுனால என்ன பண்ணுவோம், இந்த ஈக்குவேஷன் 1 இது என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு 10ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ் இது 10ஆல் மல்டிபிள் பண்ணால் 10x இஸ் ஈக்குவல் டு 172.151515 கிடைக்குமா. ஸோ இது ஈக்குவேஷன் 2. இதை 10ஆல் மல்டிபிள் பண்ணுறதுனால ஈக்குவேஷன் 1 இன்ட்டு 10 இதை மல்டிபிள் பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த ஒரு நம்பர் மட்டும் இந்த பக்கம் கொண்டு வரதுக்காக. இப்போ இதோடைய பீரியட் என்ன இருக்குது, பீரியட் லிமிட் என்ன இருக்குது, பீரியட் ஆஃப் டெசிமல் இது என்ன இருக்குது, காலமுறைமை நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நம்பர் இருக்குது பாருங்கள். காலமுறைமை வந்து 2 இருக்குது. இந்த 15ன்னு 2 நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதை என்ன பண்ண போகிறோம், 2ஆல் மல்டிபிள் 100ஆல் மல்டிபிள் பண்ணணும். 2 0 வரணும் இல்லையா. ஸோ 100ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ ஈக்குவேஷன் 2வை அகெயின் 100ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். ஏன்னா பீரியட் ஆஃப் டெசிமல் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, காலமுறைமை 2 இருக்கிறதுனால நம்ம 100ஆல் பெருக்கிறோம். ஈக்குவேஷன் 2 100ஆல் பெருக்கணும் என்ன வரும், 10 × 100 1000 கிடைக்குமா. 1000x இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது 172 இருக்குது. இந்த 2 இந்த 15ன்றது பாயிண்ட்டுக்கு முன்னாடி வந்துடும். அப்போ என்ன வரும் நமக்கு 17215 இதான் கிடைக்குமா. ஸோ மீதி 0.151515ன்னு நமக்கு ரிப்பீட் ஆகிக்கிட்டே போகும். இது ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ பாருங்கள், ஈக்குவேஷன் 3லேருந்து ஈக்குவேஷன் 2வை மைனஸ் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 3லேருந்து ஈக்குவேஷன் 2வை மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும் பாருங்கள், 1000x இஸ் ஈக்குவல் டு 17215.1515ன்னு வரும். ஸோ ஈக்குவேஷன் 2 என்ன கொடுத்துருக்காங்க, 10xன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ 10x இஸ் ஈக்குவல் டு 172.1515ன்னு போய்கிட்டு இருக்கும். இப்போ இதை மைனஸ் பண்ணால் இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் டிஜிட்ஸ் ஃபுல்லாக கேன்சல் ஆகிடுமா. பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது ஃபுல்லாக நமக்கு கேன்சல் ஆகிடும். 5ல் 2 போச்சுன்னா 3, 11 11ல் 7 போச்சுன்னா 4, இங்கே 1 இங்கே 1 இருக்குமா, 1ல் 1 போச்சுன்னா 0, இந்த 17 நமக்கு அப்படியே கிடைக்கும். 0.000 கிடைக்குதா. இப்போ 1000ல் 10 போச்சுன்னா, 1000ல் 10 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 990ன்னு கிடைக்குமா. 990 கிடைக்குமா. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 17043 டிவைடட் பை 990. இப்போ இது அடித்தா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், 3ஆல் அடிக்கலாமா. ஏன்னா இங்கே ஒற்றைப்படை எண் இருக்குது, 3ஆல் அடித்து பார்க்கலாம். 3 3 9 3 3 9 0, 5 3 15 மீதி 2, 6 3 18 மீதி 2, 8 3 24 1 3 3. சரிங்களா. இப்போ என்ன கிடைக்கிது பாருங்கள், 5681 டிவைடட் பை 330 அப்படின்னு நமக்கு கிடைக்கிது ஆன்சர். இதுதான் எக்ஸோடைய வேல்யூ. சரிங்களா. நெக்ஸ்ட்டு 6 சம் பார்க்கலாம். 6 சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், -21.2137 கொடுத்துருக்காங்க. 7க்கு மேலே மட்டும் பார் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், x is equal to -21.2137 பார், அதாவது 2137777ன்னு போய்கிட்டே இருக்கும். இது எக்ஸ். இப்போ இந்த ரிப்பீட்டட் நம்பருக்கு முன்னாடி இருக்க பாருக்கு முன்னாடி இருக்க நம்பர் என்ன இருக்குது, 213 அப்படின்னு 3 நம்பர் இருக்குது இல்லையா. இந்த 3 நம்பர் இருக்கிறதுனால இது என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறோம். இந்த ஈக்குவேஷன் 1 3 நம்பர் இருக்கிறதுனால 1000ஆல் ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணிக்கலாம். 1000ஆல் பெருக்கிறோம் அப்படின்னா என்ன வரும் பாருங்கள், 1000x 1000x இஸ் ஈக்குவல் டு -21. இந்த 3 நம்பர் முன்னாடி வந்துடும், 213 முன்னாடி வந்துடும். திரும்ப 7 7 7ன்னு ரிப்பீட் ஆகும். இந்த நம்பர் என்ன ஆகுது, ரிப்பீட் ஆகுது. இது ஈக்குவேஷன் 2. சரிங்களா. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, இதோட காலமுறைமை பீரியட் ஆஃப் டெசிமல் என்ன இருக்குது, 1 தானே இருக்குது, இந்த 7 தானே ரிப்பீட் ஆகுது. ஸோ இதை என்ன பண்ணுறோம், ஈக்குவேஷன் 2வை அகைன் எதால் மல்டிபிள் பண்ண போகிறோன்னா 10ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். 10ல் ஒரு நம்பர் தானே. ஸோ ஒரு நம்பர் இருந்தாலும் 10ஆல் மல்டிபிள் பண்ண என்ன வரும் பாருங்கள், இந்த 1000x 1000x இன்ட்டு ஒரு 10 நமக்கு என்ன வரும், 10000xன்னு கிடைக்குமா. 10000x இஸ் ஈக்குவல் டு ஒரு நம்பர் மட்டும் முன்னாடி வந்துடும், -21 213 இந்த 7 முன்னாடி வந்துடும். இப்போ 7 7 7ன்னு ரிப்பீட் ஆகும். இது 3வது ஈக்குவேஷன். இப்போ பாருங்கள், ஈக்குவேஷன் 3 மைனஸ் ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 3லேருந்து ஈக்குவேஷன் 2வை மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவேஷன் 3 என்ன கொடுத்துருக்காங்க, 10000x இஸ் ஈக்குவல் டு -2,02,000
12137.777 ரிப்பீட் ஆகும். ஸோ ஈக்குவேஷன் 2 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1000x இஸ் ஈக்குவல் டு 21,213.777. இந்த வேல்யூ ரிப்பீட் ஆகும் இல்லையா? ஸோ பாருங்கள், இதுவும் கேன்சல் ஆகிடும். ஃபுல்லாக இது கேன்சல் ஆகிடுமா? கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி நமக்கு என்ன இருக்கும்? 7ல் 3 போச்சுன்னா 4, 3ல் 1 போச்சுன்னா 2, 2ல் 2 போச்சுன்னா 1ல் 2 போகாது. ஸோ 11, 11ல் 2 போச்சுன்னா 9. இங்கே 1 இருக்கும், 1ல் 1 போச்சுன்னா 0. இங்கே 11, 11ல் 2 போச்சுன்னா 9. இங்கே 1. ஸோ நமக்கு என்ன வருது பாருங்கள் ஆன்சரு. இது ஃபுல்லாக 0 0 0 0 ஆகிடும். இப்போது 10,000xல் ஒரு 1000x போச்சுன்னா மீதி நமக்கு என்ன இருக்கும்? 9,000xன்னு இருக்குமா? இஸ் ஈக்குவல் டு இங்கே மைனஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1,90,924 டிவைடட் பை இந்த 9,000. சரிங்களா? இதை அடிக்க முடியுமான்னு பார்த்தா அடிக்க தேவையில்ல, அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இதுதான் எக்ஸோடைய வேல்யூ. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.